ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம். ஒரு ஹெக்டிக்கான ஒரு டைம் கன்சியூமிங்கான ப்ரிலிம்ஸாக தான் நம்ம இந்த ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. நிறைய டிஃபிகல்ட்டிஸை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு வழியாக ப்ரிலிம்ஸை வந்து முடிச்சாச்சு. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ தான் நம்ம பேபி ஸ்டெப்ஸை முடிச்சிருக்கோம். அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஜேர்னி நம்ம கிட்ட இருக்குது. ஓகேங்களா, ஒரு லாங் ஜேர்னி அஹெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெல்கம் டு மெயின்ஸ். குரூப் 1 மெயின்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மெயின்ஸ் குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு 4 பேப்பர் வந்து இருக்கு. சரியா? பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, பேப்பர் 2, பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 இது எல்லாமே ஜிஎஸ்ல வந்து வந்துடும். சரியா? ஸோ பேப்பர் 2, 3 அண்ட் 4 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கோரிங் ஏரியாஸ். பேப்பர் 1 அப்படிங்கிறது நம்மளோட எலிஜிபிலிட்டி பேப்பராக மட்டும்தான் இருக்க போகுது, தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ பேப்பர் 2, 3, 4 கியூமுலேட்டிவா பார்த்தீங்கன்னா ஒரு 750 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதுவோம். அவுட் ஆஃப் 750 எவ்வளோ வாங்குறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகும். சரியா? இது பேசிக்கா. ஸோ இப்போ மெயின்ஸை என்ன பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன மாதிரியான ஒரு டெஸ்ட் ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணலாம், எப்படி நம்மளோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை ப்ரிசைஸாக கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த மெயின்ஸ்க்காக என்ன பிளான் பண்ணியிருக்கோம், நம்மளோட டெஸ்ட் சீரீஸ் எப்படி இருக்க போகுது, என்ன ஒரு மெத்தடாலஜியில் இந்த ஒரு மெயின்ஸை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம், நம்ம பொதுவாக குரூப் 1 மெயின்ஸுக்கு ஸ்டாண்டர்டாக ஸ்டூடெண்ட் அப்ரோச் எப்படி இருக்க போகுது எல்லாமே நம்ம கிளாரிஃபைடா பார்த்துரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட டெஸ்ட் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் அதே தான், நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு இருந்த சேம் டெஸ்ட் பேட்ச் நேம் தான், லீடர்ஸ் டெஸ்ட் பேட்ச். ஸோ 25+ டெஸ்ட் வந்து இருக்க போகுது. சரியா? ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அகாடமியோட அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அகாடமி அப்ரோச்சை ஒரு 4 ஹெட்டிங்ஸ் கீழே பிரிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ப்ரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட், நீங்க எப்படி படிக்கிறீங்க, உங்களோட ஆன்சர் ரைட்டிங் எப்படி இருக்கு, உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், டைமுக்குள்ள எப்படி உங்களை முடிக்க வைக்கிறது, எப்படி உங்களை ஒரு குவாலிஃபைடு குரூப் 1 மெயின்ஸ் ஆஸ்பிரண்டா மாற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாவே இருக்க போகுது. சரிங்களா? ஸோ உங்களை நல்லா ஃபைன் டியூன் பண்ணி ஒரு பெஸ்ட் ப்ராடக்டா, உங்களோட ஆன்சரை ஒரு பெஸ்ட் ஆன்சரா மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ். சரியா? ஸோ என்ன இருக்க போகுது இந்த ப்ரோக்ராம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட். ஸோ உங்களை நாங்கள் வந்து அப்ரோச் பண்றோம். உங்களோட ஆன்சர் ரைட்டிங் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மெயின் ஏரியாவா இருக்க போகுது. சரியா? ஸோ ஆன்சர் ரைட்டிங் கெப்பாசிட்டி, நீங்க ஒரு டைரக்ட் கொஸ்டினா இருந்தா எப்படி எழுதுறீங்க, ஒரு அனாலிட்டிக்கல் கொஸ்டினுக்கு உங்களோட ஆன்சர் ரைட்டிங் எப்படி இருக்கு, உங்களோட வே ஆஃப் பிரசன்டேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, ஆன் த ஸ்பாட்ல நீங்க எப்படி திங்க் பண்ணி ஒரு ஆன்சரை கொடுக்க போறீங்க, இது எல்லாமே தான் நம்மளோட ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் இந்த சென்ஸ் ஒவ்வொரு ஆன்சர் ஷீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வெல் குவாலிஃபைடு மென்டார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க. உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கை வந்து எப்படி ஃபைன் டியூன் பண்ணி பெஸ்டா நம்ம கொடுக்கணும், எப்படி இந்த டிஎன்பிசியில் திருத்தக்கூடியவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆன்சரை நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம் அப்படிங்கிறதா ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ள பண்ணுவோம். சரிங்களா? அடுத்ததா நம்ம ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸா இருக்கட்டும், எந்த மெயின்ஸா இருக்கட்டும், வருவாங்க, ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுவாங்க, இருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே எழுதுவாங்க. ஆனா அவங்களுக்கு கிளியர் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மைன்யூட் திங்ஸை வந்து அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சில நுவான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு நமக்கு மெயின்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னா. சரிங்களா? ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்குமே வந்து நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு மெயின்ஸுக்குள்ள வரவங்க மெயின்ஸோட சிலபஸை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சிலபஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்களால கிளியர் பண்ண முடியாம இருந்திருக்கும். ஸோ சிலபஸ்க்கு உண்டான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே பேசிக்கா ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆவது உங்களால சொல்ல தெரியணும். ஓகேவா? ஸோ இனிஷியலா இந்த டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட இனிஷியல் வார்ம் அப் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை கையில் எடுத்து வச்சு ஒவ்வொரு வார்த்தையும் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரியா? பேசிக்காக ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் ஒரு டெஸ்ட் சீரியஸ்குள்ளே போகிறப்ப அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்ப இன்னமுமே ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ நம்மளோட என்கேஜ்மெண்ட்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அடுத்தது உங்களோட டெம்ப்ளேட் பில்டிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத, உங்களோட டெம்ப்ளேட் பில்டிங்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். லைக் டெம்ப்ளேட் பில்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன், மெயின் ஆன்சர் என்ன எழுத போறோம், நம்ம அந்த சப்ஹெட்டிங்ஸ் என்ன மாதிரி போட போறோம், என்ன கொஸ்டினுக்கு என்ன மாதிரியான ஒரு கன்க்ளூஷனை நம்ம கொடுக்கணும், கன்க்ளூஷனாக கொடுக்கலாமா, வே ஃபார்வர்டாக கொடுக்கலாமா, சஜஷனாக கொடுக்கலாமா, பாசிட்டிவ்
நோட்ல எண்ட் பண்ணலாமா, நெகட்டிவ் நோட்ல எண்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்மளோட ஆன்சர் பேப்பர்ல நம்ம பிரசன்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம், இந்த ஒவ்வொரு டாபிக்குமே கம்பைல்டா ஓகேங்களா. இப்போ பாலிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஆன்சர் பேசிக்கா இந்த இன்ட்ரடக்ஷன் இந்த கன்க்ளூஷன் போடலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்க ஆன்சருக்கு நம்ம மேக் பண்ணி தருவோம் சரிங்களா. இப்போ சோஷியல் இஷ்யூஸ் கேட்கறாங்க அப்படின்னா காமனா ஒரு 4-5 காசஸ், காமனா ஒரு 4-5 இம்பாக்ட், இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ அடிக்கடி கொஸ்டின்ஸ்ல வருது. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடா வரக்கூடிய டாபிக்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு அப்ரோச்சை நீங்க பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஐடியாவா உங்களுக்கு சொல்லி தருவோம் சரிங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான விஷயம் நம்மளோட பிரசன்டேஷன் அப்படிங்கிறது சரியா. ஸோ பிரசன்டேஷன் இன் த சென்ஸ் நம்ம எல்லாருமே நல்லா படிச்சிருவோம், எல்லாருமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. ஆனால் அதை ப்ரெசென்ட் எந்த விதத்தில் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த மார்க்ஸ் ஹையர் லோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது சரியா. ஸோ ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர் ரைட்டிங்கில் ஒரு கீ ஆஸ்பெக்டாக வந்து இருக்குது சரியா. எந்த விதத்தில் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, எப்படி உங்கள் பேப்பர் யூனிக்காக இருக்க போகுது, அதை எப்படி நீங்கள் என்ஷூர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களோட பிரசன்டேஷன் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் இமேஜினேஷன் சரியா. நீங்க எப்படி இமேஜின் பண்ணி உங்களோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்க எப்படி ஒரு பேப்பருக்கும் இன்னொரு பேப்பருக்கும் யூனிக்னஸை காட்ட போறீங்க. இப்போ விமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு கேட்டா எல்லாருமே எல்லாத்தையும் எழுதுவாங்க. விடியல் பயணத்தில் ஆரம்பிச்சு கலைஞர் உரிமை தொகையிலிருந்து எல்லாத்தையுமே எழுதுவாங்க. ஸோ இதை நீங்க எப்படி எழுத போறீங்க? இப்போ எஜுகேஷன் தனியாக எடுத்து போட்டு எழுதுறீங்களா, இல்ல எம்பவர்மெண்ட்னு தனியாக எடுத்து போட்டு எழுதுறீங்களா, இல்ல விமன் சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லி நீங்க இது இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறீங்களா, இல்ல வரிசையா ஸ்கீமை மட்டுமே எழுத போறீங்களா? இது வந்து ஆன் த ஸ்பாட்ல உங்களோட கிரியேட்டிவ் திங்கிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அப்ப ஆன் த ஸ்பாட்ல இந்த கிரியேட்டிவ் திங்கிங் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமான பிராக்டிஸ் பண்ணணும் சரியா. நிறைய क्वेश्चंस ஃபேஸ் பண்ணி பழகணும். நீங்க ஃப்ரெண்ட்ஸா குரூப்பா சேர்ந்து படிக்கிறப்ப கூட மாத்தி 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 क्वेश्चंस கேட்டு இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை, ஒரு திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங் நிறைய பேருக்கு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அது டெவலப் பண்ண முடியாத ஒரு விஷயம் கிடையாது, ஈஸியா டெவலப் பண்ணிடலாம். பட் ஸ்டில் we need practice, கான்ஸ்டன்ட்டா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கப்ப இந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறதும் நமக்கு வந்துடும் சரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய பெஸ்ட் வேர்ஷனாக உங்களை மாற்றுறதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் நம்மளோட சப்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து கேதர் பண்ணி அதை உங்கள் ஆன்சர் பேப்பரில் அப்ளை பண்ணாலே போதும், நீங்கள் ஒரு டாப் ரேங்கராக வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு சரியா. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சுக்குள்ளே போவோம். என்ன மாதிரியான ஒரு டெஸ்ட் ஷெட்யூலை வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம பார்ப்போம் சரியா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25 டெஸ்ட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது சப்ஜெக்ட் டு வேரியேஷன் தான் சரிங்களா. ஸோ எப்பயுமே 25 டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 28, 29 வரும் ஓகேவா. மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் டென்டேட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு 25. ஸோ எவ்வளோ செக்ஷனல் டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்னா 12 செக்ஷனல் டெஸ்ட் அண்ட் தென் ஃபுல் டெஸ்ட். செக்ஷனல் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது 9 டெஸ்ட் இருக்க போகுது. அது இல்லாமல் கட்டாய தமிழுக்கு வந்து நமக்கு 4 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சரியா. இருக்கிறதுல ஈஸியான விஷயம் இந்த கட்டாய தமிழ் தான். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். நியூவா மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா கட்டாய தமிழை கடைசி நேரத்தில் பார்த்தாலே போதும், அது பெரிய ஒரியே கிடையாது. அதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஜிஎஸ்ல தான் ஸ்கோரிங் ஏரியா, அங்கே தான் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. ரைட், இப்போ நம்மளோட ஷெட்யூலுக்குள்ள வரோம் சரிங்களா. ஸோ கமிங் சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்ல ஓரியன்டேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்தெந்த பிரான்ச்சஸ்ல எங்கெங்க நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தனியாகவே மென்ஷன் பண்ணிடுறோம் சரிங்களா. இந்த வீடியோவோட எண்டில் எங்கெங்க எப்பப்போ ஓரியன்டேஷன் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த பிடிஎஃப்பும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்க சரியா. ஸோ 21, 22 ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கு. ஸோ இதில் நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் யாரெல்லாம்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு மெயின்ஸை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத கொடுப்பாங்க சரியா. மெயின்ஸ்னா என்னென்ன பேப்பர்லாம் இருக்கு, எப்படிலாம் நம்ம படிக்கணும், எப்படிலாம் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி டெஸ்ட்டை அப்ரோச் பண்ணணும், எப்படி ஆன்சர் ரைட்டிங்கை வந்து கொண்டு வரணும், என்ன மாதிரியான ஒரு பிரசன்டேஷனை வந்து நம்ம கொடுக்கணும், எத்திக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், எங்க இருந்தெல்லாம் அதிகமான क्वेश्चंस வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத உங்களுக்கு கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது சரியா. ஸோ ஓரியன்டேஷன் கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
மெயின்ஸோட இனிஷியல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த லாங் ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் தான். ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்து நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் அப்படிங்கிற, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மெயின்ஸை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரியன்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப தான் புரியும். என்னதான் பண்ண போகிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய ரீசன் ட்ரெண்ட் என்ன, எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? ஸோ அதுக்கு தான் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது வாட் இஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கம்மிங் சாட்டர்டே அண்ட் கம்மிங் சண்டே வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மெயின்ஸ் ஓரியன்டேஷன் கிளாஸுக்கு வரப்பே உங்களுக்கு செக் பாயிண்ட் 1 and 2க்கான மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அது என்ன செக் பாயிண்ட் 1, 2, ஒரு சில இடத்துல எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க, நம்ம செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ உங்களோட ஆன்சர் ரைட்டிங் கெப்பாசிட்டியை வந்து செக் பண்ண போறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செக் பாயிண்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவிலேருந்து ஒரு 100 கொஸ்டின் வந்து எழுதுவீங்க. சரியா? 4 10 மார்க், 4 15 மார்க் இருக்கும். அந்த மெட்டீரியலும் உங்க கையில கொடுத்துரும். அதில் 4 10 மார்க், 4 15 மார்க் இருக்கும். எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்க போகுது. அந்த டைரக்ட் கொஸ்டினை நீங்க ஆன் த ஸ்பாட்ல எப்படி அப்ரோச் பண்றீங்க? ஒரு டைரக்டா ஒரு क्वेश्चन கேக்குறாங்க, எலாபரேட் அபவுட் வெள்ளூர் மியூட்டினி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ வெள்ளூர் மியூட்டினி பத்தி நீங்க எப்படி அந்த கொடுத்திருக்கக்கூடிய 1.5 பேஜ் 2.5 பேஜ்ல எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் பிரசன்ட் பண்ண போறீங்க? அதுதான் மெயின்ஸோட சேலஞ்சே, அதுதான், அது ஒரு ஆஸ்பெக்டே அதுதான். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட செக் பண்ண போறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் செக் பேஸ்ட் ஆன் டைரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான் இனிஷியலா இருக்க போகுது. சரியா? ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் செக் பேஸ்ட் ஆன் அனலிட்டிக்கல் கொஸ்டின். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்போ செக் பாயிண்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே அண்ட் தென் செக் பாயிண்ட் 2 வந்து சாட்டர்டே வந்து நடக்க போகுது. சரியா? சோ இனிஷியலா உங்களோட டைரக்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் பண்ணக்கூடிய கெபாசிட்டியை செக் பண்ண போறோம். அடுத்ததா அனலிட்டிக்கல் क्वेश्चंसக்கு நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க? ஏன்னா வரக்கூடிய பாதி क्वेश्चंस வந்து அனலிட்டிக்கலா தான் இருக்கும். சரிங்களா? கேட்கக்கூடிய எல்லா கேள்வியுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பெக்டாவது நம்ம அனலிட்டிக்கலா வந்து அனலைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் क्वेश्चन பேப்பர்ல. சரியா? சோ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 73rd அமெண்ட்மெண்ட்டையும் விமன் எம்பவர்மெண்ட்டையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு கேட்டிருந்தாங்க. அப்ப அதை எப்படி அனலிட்டிக்கலா நம்ம சொல்ல போறோம்? வெள்ளூர் மியூட்டினி ஒரு ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அதை எப்படி நம்ம அனலிட்டிக்கலா அப்ரோச் பண்ண போறோம்? நம்ம படிச்ச விஷயங்கள் தான், அதை அந்த क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி எப்படி பிரசன்ட் பண்ண போறோம்? டிமாண்ட் ஆஃப் த क्वेश्चனை என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி ஆன்சர் பண்ண போறோம் அப்படிங்கறதா இந்த அனலிட்டிக்கல் क्वेश्चंस அப்படிங்கிறது. சரியா? சோ அந்த மாதிரியான क्वेश्चंसக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ண போறீங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இந்த ரெண்டு விஷயம், இந்த செக் பாயிண்ட் 1 செக் பாயிண்ட் 2 கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணணும். இந்த செக் பாயிண்ட் 1 செக் பாயிண்ட் 2 பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆன்சர் ரைட்டிங் அந்த ஒரு பேசிக் ஸ்கில்ஸ் வந்து எப்படி இருக்கு, பேசிக் ஸ்கில் செட் உங்ககிட்ட எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். நீங்க எங்க மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ பொதுவா பார்த்தோம்னா டைரக்ட் क्वेश्चंस எல்லாரும் ஈஸியா அட்ரஸ் பண்ணிடுவோம். எங்க மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா இந்த அனலிட்டிக்கல் क्वेश्चंसல டிமாண்ட் ஆஃப் த क्वेश्चனை மிஸ் பண்ணிடுவோம். சோ அந்த இடத்துல லைட்டா டீவியேட் ஆக ஆரம்பிப்பாங்க ஒரு சில ஆஸ்பிரண்ட். சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு டெஸ்டும். சரியா? எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க, உங்களோட ஆன்சர் ரைட்டிங் கெபாசிட்டி என்ன, எப்படிலாம் நீங்க ஆன் த ஸ்பாட்ல யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்குமே நல்லா புரிஞ்சிடும். ஸோ அந்த ஆன்சர் பேப்பரை ரிவ்யூ பண்றப்பே ஒரு நல்ல கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ செல்ஃப் எவாலுவேஷனுக்காகவே இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே இருக்கும். சரியா? அடுத்ததாக தான் நமக்கு ரிவ்யூ கிளாஸ். சண்டே வந்து நீங்க எழுதின அந்த ரெண்டு பேப்பரையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பேப்பர் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ண போறோம். சரியா? ஸோ உங்களை அனலைஸ் பண்ண போறோம். நீங்க எங்கெல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு டெஸ்ட் பேப்பரை வச்சு உங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கும் இதுல. சரிங்களா? ரிவ்யூ கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. எப்படி உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கை வரக்கூடிய சப்சிக்வெண்ட் டெஸ்ட்ல நீங்க எப்படி அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி நீங்க அடுத்த டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர். அதாவது நம்ம டெஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சாட்டர்டே டெஸ்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிவ்யூ கிளாஸ் முடிச்சுட்டு போறப்பயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டெஸ்ட்டுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? மாடர்ன் இந்தியா புக்கை வந்து கொடுத்துருவாங்க, சோஷியல் இஷ்யூஸோட புக்கு வந்து கொடுத்துருவாங்க, அதே மாதிரி எத்திக்ஸ் புக்குமே உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் இதை தான் நம்ம பண்ண போறோம். இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா நமக்கு குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2ல மாடர்ன் இந்தியா இருக்க போகுது, சோஷியல் இஷ்யூஸ் இருக்க போகுது, அடுத்ததா எத்திக்ஸ் இருக்கும். சரியா? இதுல மாடர்ன் இந்தியா 100 மார்க்ஸ்க்கு இருக்கும், சோஷியல் இஷ்யூஸ் 100 மார்க்ஸ் இருக்கும், லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எத்திக்ஸ் வந்து 50 மார்க்கு எழுதும். ஓகேவா? இது வந்து டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம்ல இப்படிதான் இருக்கும். ஸோ அதே பேட்டர்ன்ல தான் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எழுத போறோம். சரியா? ஸோ மாடர்ன் இந்தியா 100 மார்க்கு எழுத போறோம், சோஷியல் இஷ்யூஸ் 100 மார்க் எழுத போறோம், எத்திக்ஸ் வந்து 50 மார்க் எழுத போறோம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே. அப்ப ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த ஃபீல் கிடைக்கும். சரியா? ஸோ அந்த ஃபீல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் நீடடான ஒரு விஷயம். ஓகேவா? ஆன் த ஸ்பாட்ல நமக்கு எக்ஸாம் ஹாலில் என்ன ஒரு மென்டாலிட்டி கிரியேட் ஆகுமோ அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே கிரியேட் ஆயிரும்.
சரியா? ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜஸான ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ண போறீங்க. செகண்ட் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா, சோஷியல் இஷ்யூஸ், எத்திக்ஸ், அதே மாதிரி தான் தேர்ட் டெஸ்ட். அண்ட் தென் ஃபோர்த் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 4 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா 5வது டெஸ்ட் அப்படிங்கிறது அந்த பேப்பர் 2வோட ஃபுல் டெஸ்ட். ஓகேவா? அப்ப பாக்குறப்ப முதல் 4 டெஸ்ட் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பேப்பரே முடிஞ்சது. ஓகேவா? பேப்பர் 2 அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிடலாம். அதுக்கான ஃபுல் டெஸ்டையும் நம்ம எழுதி பார்த்துடலாம். அப்ப பேப்பர் 2ல உங்களோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். கண்டிப்பா இந்த ஒரு ஷெட்யூல் நீங்க டு த பேப்பர் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், ஒரு டாப் ரேங்கரா வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை, இந்த ஜேர்னியை நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 6th டெஸ்ட்ல இருந்து பாலிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சோ பாலிட்டின்னு பாக்குறப்ப நமக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள், சாலின் ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே நமக்கு பிரிலிம்ஸ்ல படிச்சது தான். ஓகேவா? இப்போ டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 15 மார்க்கா கேட்கலாம். இல்ல கிரிட்டிசிசம் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை எழுத சொல்லலாம். ஓகேவா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு எலிஃபேண்டைன் சைஸ்ல இருக்கு, அன்காந்தியன் கான்ஸ்டிடியூஷனா இருக்கு, பாரோடு கான்ஸ்டிடியூஷனா இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கு. அப்ப அந்த மாதிரியான கிரிட்டிசிசம் ஒரு 10 மார்க்ல எழுத சொல்லலாம். இது டைரக்டா கேட்கறது. இன்டைரக்டாவும் இதுல இருந்து நமக்கு கேள்விகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பார்ட்ஸ், ஆர்டிகல், ஷெட்யூல், அமெண்ட்மெண்ட்ஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் நமக்கு இருக்கு. இது எல்லாமே பாலிட்டி மொத்தத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்கா பிரிலிம்ஸ்ல படிச்சது தான் இங்க இன்னும் எலாபரேட்டா ஒரு ஆன்சர் மாதிரி நம்ம 10 மார்க் மாதிரியோ 15 மார்க் மாதிரியோ பிரசென்ட் பண்ண போறோம். சரியா? எல்லாமே பிரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல படிச்சிருப்பீங்க, இப்ப மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல படிக்க போறீங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கறத எழுதலாம், நம்ம கேட்கலாம். சரியா? சோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குன்னா அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கறத எழுதி சொல்லலாம். யூட்டிலிட்டிஸ் ஆஃப் டிபிஎஸ்பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ இந்த டிபிஎஸ்பிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் திங்கை வந்து கவர்மெண்ட் எப்படிலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிபிஎஸ்பியை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா, அப்படி பண்றாங்க அப்படின்னா எப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் கூட நமக்கு வரலாம். அப்ப நம்ம ஸ்கீம்ஸையும் அந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸையும் ரிலேட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிகல் 45 அப்படிங்கிறது ரைட் டு எஜுகேஷனுக்கு வருது, ஆர்டிகல் 44 அப்படிங்கிறது உத்தரகாண்ட்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல நம்ம ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். சரிங்களா? ஸோ எல்லாமே டைரக்டா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இந்த ஆர்டிகல்ஸை மட்டும் படிக்கிறது இங்க ஒர்க்கே கிடையாது. ஓகேவா? அனலிட்டிக்கலா நம்ம படிக்கணும். ஓகேங்களா? சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, கிரிட்டிசிசம் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, யூட்டிலிட்டி என்னென்ன மாதிரியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எவல்யூஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ டெஸ்ட் நம்பர் 6ல நமக்கு பாலிட்டி பேப்பர் 3 அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. சரிங்களா? குரூப் 1 மெயின்ஸோட பேப்பர் 3 அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு பாலிட்டி வந்து 100 மார்க்ஸ்க்கு இருக்க போகுது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 100 மார்க்ஸ்க்கு, தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறது 50 மார்க்குக்கு இருக்க போகுது. ஓகேவா? அப்ப சயின்ஸ் அண்ட் டெக், அப்ப பாலிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்கோரிங் ஏரியா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஏரியா, நல்லா படிச்சுட்டா ஈஸியா எழுதிடலாம். அடுத்ததா சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, நிறைய ஆஸ்பிரன்ஸ் ஃபீல் பண்றது அதான் சயின்ஸ் அண்ட் டெக் எப்படி படிக்க போறோம். சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிறது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்ல நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு ஆன்சர் பிரசென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேப்பர் நமக்கு கிளியர் ஆயிரும், நமக்கு மெயின்ஸ் கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேம் சேஞ்சர்ஸ் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் தமிழ் சொசைட்டியும். பிகாஸ் நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் மிஸ் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னா இதுதான். அப்ப நிறைய பேர் மிஸ் பண்றாங்கன்னா நீங்க இந்த டாபிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அப்ப என்னெல்லாம் மாதிரியான கேள்விகள்லாம் வரும் அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். சரியா? லைக் நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா பேசிக் சயின்சஸ் அப்படிங்கறத கேட்க மாட்டாங்க. ஓகேவா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வரும் நமக்கு. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா நானோ டெக்னாலஜில ஏஐ எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 10 மார்க் கேட்டிருந்தாங்க. ஆன்டிசெப்டிக்னா என்ன, டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா என்ன, பேசிக்கா ஒரு ஷார்ட் நோட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 மார்க்கா ஒரு 10 மார்க்கா நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கா தான் இருக்கும். ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் ஏரியா தான். பட் சில கொஸ்டின்ஸ் என்னமோ வந்து ரொம்ப சிம்பிளா தான் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்னா என்ன, அதோட என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அந்த டயபெட்டிஸை வந்து காஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா என்ன, அதை பத்தின ஒரு விஷயங்களை எழுத சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு போன்சாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? சோ இந்த போன்சாய் பத்தின விஷயங்கள் எழுத சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பேசிக்கா தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது.
பேசிக்காக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லா டாப்பிக்குமே பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நைட்ரஜன் அந்த காம்பவுண்ட்ஸ்னா இதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பேசிக்காக ஒரு 10 பாயிண்ட் ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி வைக்கணும். கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட், இன்செக்டிசைட், பாலிமர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெஸ்டிசைடோட நேமு, இன்செக்டிசைட்ஸோட நேமு, ஸோ பாலிமர்ஸை பற்றின பேசிக் டெஃபினிஷன், பேசிக்கான லாஸ் என்னெல்லாம் இருக்குது அந்த மாதிரி நம்ம படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ் சொசைட்டி. ஸோ தமிழ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்லேயும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் தமிழில் எழுதணும்னு நினச்சா தமிழில் எழுதிக்கலாம், இல்லை இங்கிலீஷில் தான் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷில் கூட எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் என்னமோ ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எதில் அப்படின்னா தமிழ் மூவி சாங்ஸில். ஓகேங்களா? தமிழ் பட பாடல்களில் தமிழ் இலக்கியங்களுடைய தாக்கங்களை பற்றி எழுத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அப்போ இதெல்லாமே வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களால் கோட் பண்ண முடியும். சரியா? பேசிக்காக தான் இருக்கும். ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனில் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி, கொந்தகை, மணலூர், சிவகலையில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஏரியா, லேட்டஸ்ட் அயனேஜ் சைட்டாக கூட இருக்கு நமக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு ஏரியாலையுமே வந்து யாரெல்லாம் எக்ஸ்கவேட் பண்ணாங்க, என்ன மாதிரியான எக்ஸ்கவேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இருக்கு, இந்த எக்ஸ்கவேஷன் டேட்ஸ் பேக் டு ஹவு மெனி இயர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இந்த டாபிக்ல தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 7ல வந்து நமக்கு யூனியன் கவர்மெண்ட், யூனியன் லெஜிஸ்லேச்சர், லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இந்த மொத்த ஏரியாவுமே இங்கே தான் இருக்கு. ஓகேங்களா? ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வரைக்கும் எல்லாமே இங்கே தான் இருக்கு. இது எல்லாமே கொஸ்டின் ஏரியாஸ் நமக்கு. ஓகேவா? இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற அவரோட ஃபங்க்ஷன்ஸை வந்து கேட்கலாம், பிரசிடென்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேட்கலாம். இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் கூட நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ரீசெண்டாக கூட குரூப் 2 மெயின்ஸ்ல எப்படி கேட்டாங்கன்னா ஜுடிஷியரியோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி, ஹைகோர்ட்ஸோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப டீப்பாக அனலிட்டிக்கலாக எழுதுற மாதிரி இருந்துச்சு. என்ன மாதிரியான இன்ஹரண்ட் ஃபிளாஸ் இருந்துச்சு, என்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்கு, ஹைகோர்ட்டோட ஃபங்க்ஷனிங்ல என்ன மாதிரியான குறைபாடுகள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ குரூப் 1 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்கு, டிஸ்கஸ் த ப்ராசஸ் இன் யூனியன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜஸை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது 15 மார்க்ல சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக தான் இருக்கும். ஒரு பேசிக் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாலிட்டியை வந்து கிராக் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட், அப்படியே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அண்ட் தென் கவர்னர், சீஃப் மினிஸ்டர், சபார்டினேட் கோர்ட்ஸ், ஹைகோர்ட், இது எல்லாமே இருக்கு. இப்போ இந்த கவர்னர் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக்காக போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக ஜட்மெண்ட்லாம் வந்துச்சு. கவர்னர் ஸ்டேட் கவர்மெண்ட் டசில் அப்படிங்கிறது இருக்கு, சென்டர் அண்ட் ஸ்டேட் டசில் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து அடிக்கடி ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கனால இதை பற்றின விஷயங்கள், இதை பற்றின டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்போ இந்த கேஸ் என்ன நடந்துச்சு, கேஸ்ல என்ன ஜட்மெண்ட்லாம் கொடுத்திருந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்குறப்ப ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் எனர்ஜி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்காக இருக்கு. ஓகேங்களா? நமக்கு சேஞ்சிங் என்விரான்மெண்ட்ல இந்த ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் எனர்ஜி இப்போ கூட நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜியில அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நான் ஃபாசில் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு டார்கெட் நம்ம கிட்ட இருக்கு. நியூக்ளியர் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். 100 ஜிகாவாட் நியூக்ளியர் எனர்ஜியை வந்து நம்ம டார்கெட் வச்சிருக்கோம் பை 2047 சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு கெபாசிட்டியை தான் நம்ம பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ இது எல்லாமே அடிக்கடி நியூஸ் பேப்பர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நானோ சயின்ஸ் போன டைம் நானோ கேட்டுட்டாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ரொபோட்டிக்ஸ், ஏஐயும் நானோயும் தான் இந்த இடத்துல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நானோ டெக்னாலஜியில ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கிரிப்டோகிராஃபி, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு லாஸ்ட் டைம். ஓகேங்களா? ஸோ லைக் என்ன கொஸ்டின் அப்படின்னா ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால், RIP அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ இது ஒரு 5 மார்க்கை கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா OSPF அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 10 மார்க்காக எழுதுற மாதிரி இருந்துச்சு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப. அடுத்து தமிழ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர், இதில் தான் நமக்கு இந்த மியூசிக்கை வச்சு போன டைம் கேட்டிருந்தாங்க. தமிழ் சொசைட்டியை மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சங்கம் ஏஜ், மிடிவல் ஏஜ், மாடர்ன் ஏஜ், இந்த ஏரியாஸ்லேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் படிக்கணும். தமிழ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய மேற்கோள்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சங்க காலத்தில் மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சோ அதுதான் நமக்கு கேள்வியாக வரப்போடி. நமக்கு மியூசிக்கை கேட்டுட்டாங்க, விளையாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்லை திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம், இல்லை இந்த மாதிரியான ஏரியாஸ்லேருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஏரியா. ஸோ போன டைம் கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லேருந்து வந்துருச்சு. ஓகேங்களா?
சோஷியல் இஷ்யூஸ்ல 73rd அமெண்ட்மெண்ட் பத்தி கேட்டிருந்தாங்க. பாலிட்டில 2 கொஸ்டின் 73rd அமெண்ட்மெண்ட் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். அடுத்ததா பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ்ல பாக்குறப்ப இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சென்ட்ரல் ஸ்டேட் பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். எப்படி யூனியன் கவர்மெண்ட் நமக்கு 2152 crore வந்து தராம இருக்காங்க அந்த சமக்ர சிக்ஷா ஸ்கீமுக்கு கீழே. இதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படுது. இப்போ கூட ரீசெண்டா நம்ம சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு தமிழ்நாடு தான் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. லைக் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஓகேங்களா, ஆவாஸ் யோஜனாக்கு நமக்கு தெரியும் 60:40 ரேஷியோல தான் நம்ம ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 31%, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் 69% ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மத்திய அரசாங்க திட்டத்துக்கு நம்மளோட ஓன் ரெவன்யூ போட்டு அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்னால அதிகமான ஒரு மற்ற விஷயங்களுக்கான ஒரு ஸ்பெண்டிங்கை பண்ண முடியாம இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அப்ப இதெல்லாமே முக்கியமான விஷயமா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் பார்க்குறப்ப 16th ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்கணும், சரிங்களா. ஸோ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், சிவில் சர்வீஸ், போன டைம் இந்த ஏரியாவிலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பொதுவாக ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஆர்டிகல்ஸை பற்றி நம்மளே எழுத சொல்லியிருந்தாங்க, ஓகேவா. அடுத்ததாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பயோடெக்னாலஜி, ஓகேங்களா, ஆர்கானிக் ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ். இது எல்லாமே வந்து ரீசெண்டாக நமக்கு நியூஸ் பேப்பர்ஸ்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆன ஏரியாஸா இருக்கு, சரியா. அப்ப இதெல்லாம் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டை தாண்டி பெரிய சோர்ஸ்ங்கிறது இல்ல, ஓகேங்களா. எல்லா டாபிக்கையும் போட்டு ரெலவெண்டான பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். சயின்ஸ் அண்ட் டெக்கை ஈஸியா அட்ரஸ் பண்ணிடலாம். எல்லா வார்த்தைக்குமே டெஃபினிஷன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், ஒரு சில ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது பேசிக்கா அந்த ஒரு டெக்னாலஜியில பேசிக் ஐடியாலஜி என்ன, லேமேன்ஸ் டேர்ம்ஸ்ல உங்களுக்கு அந்த ஐடியாலஜியை, ஐ மீன் அந்த பிரின்சிபலை உங்களுக்கு லேமேன் டேர்ம்ஸ்ல ரெப்ளிகேட் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஈஸியா நீங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை கிராக் பண்ணிடலாம், சரியா. ஸோ லாஸ்ட் டைம் கேட்டது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு, அப்படியே நமக்கு கேட்டிருந்தாங்க, ஓகே. சிலபஸ் இருக்க வார்த்தையை தான் அப்படியே கேட்கறாங்க நமக்கு எக்ஸாம்ல, சரியா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளோரிகல்ச்சர், ஒலேரிகல்ச்சர், போமாலஜி, பேசிக்கான விஷயங்கள். போன்சாய் அப்படிங்கிறது போன டைம் அந்த கொஸ்டினா இருந்துச்சு, ஓகே. கிளாசிபிகேஷன் ஆஃப் போன்சாய் முதல் கொஸ்டினே அதுதான் இருந்துச்சு, சரிங்களா. இப்போ போன்சாய்னா என்னன்னு தெரியலனாலும் டெஃபினிஷன் பேஸ் பண்ணி ஒரு 10 பாயிண்ட் நம்ம எழுதி வச்சிருந்தா கூட மினிமம் மார்க் வந்து நமக்கு வந்திருக்கும், சரியா. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினையும் பெர்ஃபெக்ட்டா கொடுக்கவே முடியாது. எல்லா கொஸ்டினையும் ஒரு ஆவரேஜ் குவாலிட்டியில கொடுத்தாலே போதும், சரிங்களா. எல்லா கொஸ்டினும் இந்த சேம் ஆவரேஜ்ல இருக்கணும், சேம் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும். ஒன்னு நல்லாவும் ஒன்னு ரொம்ப மோசமாகவும் இருந்தாலும் நமக்கு மார்க் வராது, சரியா. ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் அதெல்லாம் நம்ம ஓரியன்டேஷன் கிளாஸ்ல பார்ப்போம், சரியா. நெக்ஸ்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், இன்டகிரேட்டட் ஃபார்மிங், வெர்மிகல்ச்சர், இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நமக்கு தெரிஞ்ச ஏரியா growth ஆஃப் ரேஷனலிசம், திராவிடியன் மூவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரியான ஏரியாஸ். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விமனோட ஸ்டேட்டஸ் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரியா. ஸோ அது எல்லாமே டேரக்டா இந்த ஏரியாலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ விமன், பாலிட்டி, எஜுகேஷன் எப்படி இருக்கு, சோஷியல் அண்ட் கல்ச்சரல் லைஃப் ஆஃப் விமன் அப்படிங்கிறதான் போன டைம் கேட்டிருந்தாங்க. அடுத்தது வேற ஏதாவது கூட நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சிலபஸ் இருக்கிறதா அப்படியே கேட்கறாங்க. விமன் அண்ட் தென் சோஷியோ கல்ச்சரல் லைஃப்ல எப்படி ஒரு சேஞ்சை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க, சரியா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லாஸ்ட் டைம் எலெக்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இந்த டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் வந்து வந்திருந்துச்சு, ஓகேவா. சோ எலெக்ஷன்ல கவர்மெண்ட் மீடியாவோட ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், சிவிசி, ஆன்டி கரப்ஷன், ஸோ இந்த கரப்ஷன் ரிலேட்டடான பாடிஸ், ஆர்டிஐல இருந்து டைரக்டாவே ஒரு கொஸ்டின் வந்து வந்துருந்துச்சு. அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷனை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பேசிக்கான டாபிக்ஸா நமக்கு இருக்கு. சிட்டிசன் கிரீவன்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த செட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து இதுல இருக்கு, சரியா. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்லயும் இருந்தாலே போதும், மெயின்ஸை ஈஸியா கிராக் பண்ணிடலாம், சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ஒரு வாரம் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம்ல கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருப்பீங்க நிறைய ஆஸ்பிரன்ஸ், ஓகேவா. ப்ரிலிம்ஸை நல்லாவே கொடுத்துட்டு ஒரு சேஃப் ஜோன்ல இருப்பீங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பீங்க. ஸோ இந்த டைம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிலபஸை நல்லா டீகோட் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பேசிக்கான ஒரு டெஃபினிஷனை வந்து உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபர்ஸ்ட் அந்த டாபிக் மேலே ஏற்படுத்துங்க. ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னா ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அப்படின்னா அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், போன்சாய்னா என்ன அப்படிங்கிறத எடுத்து பாருங்க, வீடியோஸ் எடுத்து பாருங்க. ஸோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ எத்திக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புதுசாக தான் இருக்கும். மாரல் ஆட்டிடியூட், மாரல் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட், மாரல் அப்சல்யூட்டிசம், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே கேள்விப்படாத டேர்ம்ஸ்லாம் நிறைய எத்திக்ஸ்ல வந்து இருக்கும், சரியா. அப்போ அந்த மாதிரியான டேர்ம்ஸ்க்குலாம்
என்ன பேசிக் மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்து வைங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேப்பர் 4 வரைக்கும் எப்போ முடியுது அப்படின்னா 11/10/2025 பேசிக்காக இருக்கக்கூடிய செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே முடியுது. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நமக்கு மார்க் டெஸ்ட் தான். மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த டேட்ஸ் வந்து லேட்டராக நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ டோட்டலாக 2 மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. அது இல்லாமல் 4 கட்டாய தமிழுக்கான டெஸ்ட் வந்து இருக்க போகுது. ஸோ டோட்டலாக ஒரு 25+ டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ நம்மளோட மெயின்ஸ் அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஆல்ரெடி ஃபர்ஸ்டே அதை நம்ம பார்த்துருந்தோம். மெயின்ஸோட ஷெட்யூலை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஷெட்யூலை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம், கீழே எடுத்து பாருங்க. அண்ட் தென் ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையும் எப்போ நமக்கு இந்த மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் சரியா. ஸோ மறக்காம இந்த ஓரியன்டேஷனையும் வந்து அட்டன் பண்ணுங்க. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு அதுலேயே. ஸோ உங்களுக்கு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.